வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கணவனின் கத்திக்குத்து கிழக்காகி மனைவி உயிரிழப்பு தலைமன்னாரில் பயங்கரம். இனமத மோதல்களுக்கு இனி இடமில்லை, ஜனாதிபதி அதிரடி உறுதி. ஜாலில் 14 வயது சிறுமியை கடத்திச் செல்ல முயற்சி, துரத்தி பிடித்த பொதுமக்கள். இலங்கையில் பெரும் சோகம். கோர விபத்தில் இளம் தாய் பிறந்த குழந்தை உட்பட 3 பலி. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தேங்கியுள்ள 1000க்கும் அதிகமான வாகனங்கள் ஏலத்தில். செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள். ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல். ஜாழ் பலாலி சர்வதேச விமான நிலைய விவகாரம். என்பிபி அமைச்சரின் அறிவிப்பு. வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் தப்பியோட்டம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். தலைமன்னார் ரயில் நிலைய பகுதியில் உள்ள வீடொன்றில் கணவனின் கத்திக்குத்து கிழக்கான மனைவி உயிரிழந்த சம்பவம் புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை சுமார் 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கத்திக்குத்துக்கு இலக்கான பெண் உடனடியாக தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் 2 பிள்ளைகளின் தாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரை தலைமன்னார் போலீசார் தலைமன்னார் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலைமன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் மீண்டும் எந்தவொரு இனவாத அல்லது மதவாத மோதல்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற 42வது தேசிய மிலாதுன் விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் மீண்டும் எந்தவொரு இனமோதலும் உருவாகுவதற்கு இடமளிக்கப்படாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நீண்டகாலமாக வழக்குகள் முடிவுக்கு வராமல் இருப்பதால் மக்கள் நீதியின் மீதான நம்பிக்கையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் மக்களுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்களில் சிறியளவிலான எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து அரசாங்கம் பின்வாங்காது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துடனான முக்கிய சேவைகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களை மக்கள் வீட்டிலிருந்தே இணைய வழியாக மேற்கொள்ளக்கூடிய அமைப்பை உருவாக்கி அரசு சேவையை மேலும் திறன்மிக்கதாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நபிகள் நாயகத்தின் போதனைகளில் வலியுறுத்தப்பட்ட அமைதி, மனிதநேயம், பொருளாதார சமத்துவம் மற்றும் வறுமை ஒழிப்பு போன்ற கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் ஆட்சியை மக்கள் ஆதரவுடன் தொடர்ந்து முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 12 வயது சிறுமியொருவர் கடந்த 24ஆம் தேதி பிற்பகல் கடத்திச் செல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதள பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது. பொதுமக்களின் துரிதமான முயற்சியினால் குறுகிய நேரத்திற்குள் சிறுமி மீட்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கிடைத்த தகவல்களின்படி சபாபதி பிள்ளை வீதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமியொருவர் நேற்றைய தினம் பிற்பகல் சுமார் 2:30 மணியளவில் கல்வி நிலையம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சிவப்பு நிற ஓட்டோ ஒன்றில் வந்த சிலர் சிறுமியை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதாக கூறப்படுகின்றது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக மேற்கொண்ட முயற்சியின் மூலம் சிறுமி குறுகிய நேரத்திலேயே மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒருவர் மீது ஏற்கனவே போதைப்பொருள் விற்பனை மற்றும் பாவனை தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அவர் பாடசாலை மாணவிகளை தொந்தரவு செய்து வருவதாக முன்னதாகவே அப்பகுதியில் முறைப்பாடுகள் எழுந்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபர் பாடசாலை முடிவடையும் நேரங்களில் பாடசாலை வளாகத்திற்கருகில் நின்று மாணவிகளிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுமி கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதுடன் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனுராதபுரம் கெப்பிட்டிகொல்லாவம் மெதவெச்சி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜீப் மற்றும் முச்சக்கர வண்டி மோதிக்கொண்ட விபத்தில் இவ்வாறு 3 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்.
சிகிச்சைக்காக அனுராதபுர போதனா மருத்துவமனைக்கு குழந்தை சென்று கொண்டிருந்த போது இன்று காலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர்கள் பதவிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை ஏலம் அல்லது டெண்டர் முறையில் விற்பனை செய்து சுங்கவரி மற்றும் களஞ்சிய கட்டணங்களை வசூலிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுங்க கட்டளை சட்டத்தின் 109வது பிரிவின் கீழ் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் இதுகுறித்து இறக்குமதியாளர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிஹேவா கூறியுள்ளார். சுங்க திணைக்களத்தின் மொத்த இலக்கான 190.2 பில்லியன் ரூபாயில் இதுவரை 176.7 பில்லியன் ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய 13 பில்லியன் ரூபாவை வரும் நாட்களில் ஈட்ட முடியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டார். செலாவணி வீத உயர்வு வாகனங்களின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சுங்க கட்டளை சட்டத்தின் 109வது பிரிவின் கீழ் இந்த வாகனங்களை ஏலம் அல்லது டெண்டர் மூலம் விற்பனை செய்து சுங்கவரியை முதன்மையாக வசூலிக்கவும் பின்னர் துறைமுகத்திற்கான களஞ்சிய கட்டணங்களை செலுத்தவும் தீர்மானித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக இறக்குமதியாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சிபிராஜ் அந்நாட்டு அரசாங்கத்திடம் முக்கிய கோரிக்கையொன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை அடைவதற்கு தனது ஆதரவை வழங்கும் என்று ஆஸ்திரேலியா முன்னர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரம் இது. முழுமையான தளம் பாதுகாக்கப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்களுக்கான சுயாதீனமான தடயவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 583ஆக உயர்ந்துள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் சுமார் 20 புதைகுழி தளங்களை ஆவணப்படுத்தியுள்ள போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை முழுமையான மற்றும் வெற்றிகரமான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். ஜாலில் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துறைமுகத்துக்கு இந்தியா நிதியுதவி வழங்கினாலும் எந்த அபிவிருத்தியை எப்போது மேற்கொள்வது என்பது தொடர்பில் அரசாங்கமே முடிவெடுக்கும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காங்கேசன் துறை முகாம் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி தொடர்பில் நிதி கிடைத்தும் அரசாங்கமே அதனை அபிவிருத்தி செய்ய பின்னிக்கிறது என ஊடகவியலாளர் கேள்விக்கே அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். அந்த நிதி முழுமையான அபிவிருத்திக்கு போதாது, எஞ்சிய தொகையை கடன் வாங்க வேண்டியுள்ளது. மத்திய விமான நிலையத்தை கடந்த கால அரசாங்கம் முறையான திட்டமிடல் என்று காட்டியதன் மூலமாகவே அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டு வந்தது. அவ்வாறான ஒரு நஷ்டமான அபிவிருத்தி எமது அரசாங்கம் மேற்கொள்ளாது. அபிவிருத்தி தொடர்பில் யார் நீதி வழங்கினாலும் அரசாங்கமே இறுதி முடிவு எடுக்கும் என தெரிவித்தார். குறித்த ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணீநாதன், இளங்குமரன் மற்றும் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். வெலிக்கடை சிறைச்சாலை விடுதியை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்ட கைதியொருவர் விடுதியில் இருந்த சாரத்தை அணிந்து கொண்டு சிறை காவலரின் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக பொருளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தப்பிச் சென்ற கைதி நாத்தாண்டிய மெதகொட பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. சிறை விடுதியின் மேலாளராக பணியாற்றும் சிறை காவலரால் அந்த விடுதியை சுத்தம் செய்வதற்கு 3 கைதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கைதிகள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சிறை காவலர் மனித உணவு அருந்துவதற்காக தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்றுள்ளார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சந்தேக நபரான கைதி விடுதிக்கு முன்னால் சாவியுடன் நிறுத்தப்பட்டிருந்த சிறை காவலரின் மோட்டார் சைக்கிளை திருடிக் கொண்டு லெஸ்லி ரணகல் மாவட்ட வாசல் வழியாக தப்பிச் சென்றுள்ளார்.